வரும்போது செட்டில் எல்லாமே தேவைப்படுது. எல்லாம் இருந்து ரூ. 50ன்ற மாதிரி. அப்புறம் எப்படி சொல்கிறது, லை கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இப்போ லவ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு வண்டி இருந்துட்டா போதும். நினச்ச இடத்துக்கு போகிறோமா வரோமா அது வேறு. ஆனால் கல்யாணம்னு ஆச்சுன்னா ஒரு குடும்பம் ஆகும்போது எல்லாமே வேணும்ல. ஏ டு இசட்டு கூட வேணும். அப்போது எல்லாத்தையும் போய் அப்பா அம்மாக்கிட்டேயும் அடுத்தவங்கக்கிட்டேயும் கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி லெவலை பார்ப்பாங்க. விட கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும்ன்ட்டு நம்ம நல்லதே நம்புவோம். கடவுள் நல்லதே செய்வார். கற்பகவல்லி நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ஹாய். அதனால் கவலைப்படாத. வாங்க வாங்க நண்பர்களே, இரவு வணக்கம். எஸ்கேடி சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு டே நல்லா போச்சா? தேங்க்யூ ஃபார் லைக்கு. ஏதாச்சும் பேசுவோம். சரி, ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நான் இது ஷார்ட்ஸில் தான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சிவபெருமானுடைய ஸ்டோரி. ஸோ ஓகேவா, போலாமா? கதை ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை சொல்லி. மாம்சு கதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன், கேட்போமா? என்னென்னா, ஒரு காசின்னு வச்சுக்கலாம், சரியா? காசி நகரம், இல்லாட்டி நம்ம சென்னைனே சொல்லுவோமா? சென்னைனே சொல்லலாம். அப்போது ஒரு வயசானவர் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு சாப்பாடு கேட்குறாராம். வயசானவர் கிடையாது, ஒரு நடுத்தரமான ஒருத்தர் எல்லார் வீட்டுக்கையும் கதவை தட்டி, உங்கள் கைகிட்ட காசு இருந்தால் கொடுங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், எனக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்குறாராம். காசு கேட்கல, சாப்பாடு தான் கேட்குறாரு எல்லார்ட்டையும். அவங்க யாருமே தரலையா. நீ நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிடு, நீ நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தி அனுப்பிடுறாங்களாம் எல்லாருமே அவரை. அவரு அன்னைக்கு ஃபுல் டே காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் சுற்றுறாரா. அவருக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கவே இல்லையா. கடைசியில் என்ன பண்ணுறாராம், அவர் குப்பமேட்டில் ஒரு பெரியவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காராம். அவர் ரொம்ப ஏழ்மை, ரொம்ப ஒரு மாதிரி, அதான் ரோட்டோரமாக யாசகம் வாங்குறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஏழ்மையாக, ரொம்பவே ஏழ்மையாக. அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடு கூட சுத்தமாக கூட தெரியல பார்க்க. அந்த மாதிரி இடத்துல அவர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த இடத்துல போய் இவர் கை நீட்டுறாராம். நான் காலையிலேருந்து எனக்கு பசிக்குது, நான் சாப்பாடு கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு யாருமே கொடுக்கல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னு வச்சுருந்தது அதுதானா, கொஞ்சம் தான் அவர்கிட்ட இருக்குது, வயசானவர் அவர். அதை எடுத்து கொடுத்துட்றாராம். கொடுத்த உடனே இவர் கேட்குறாராம் வாங்கிக்கிட்டு, நான் காலையிலேருந்து சுற்றிட்டுருக்கேன், யாருமே எனக்கு கொடுக்க மனசு இல்லாத போது நீங்கள் எப்படி உங்களுக்கு வச்சுருந்த சாப்பாடை எனக்கு கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் சொல்கிறாராம், என்னை பார்க்குறதுக்கு என்கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்கு நானே ஒரு அழுக்காக இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த என் பக்கத்தில் நெருங்க கூட யாரும் விரும்ப மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தவங்கிட்ட கை நீட்டி சாப்பாடு கேட்குறாருன்னா அது என் பெருமா எம்பெருமானான என் ஈசனை தவிர வேறு யாராலும் முடியாது. என்ன காண என்ன பார்க்கறதுக்கு எம்பெருமானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்காத இந்த உயிர் இருந்தால் என்ன போனால் என்னன்னு சொன்னாராம். அப்படின்னா அவர் உடனே ஈசன் அவரோட உருவத்துக்கு வந்துட்டாராம். வந்துட்டு சொன்னார், எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்கன்ற. அப்போ தான் அவர் சொன்னாராம், ஆமாம் அப்பா, என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குவாங்க, என்கிட்ட கை நீட்டி நீங்கள் சாப்பாடு கேட்டிங்கன்னா உங்களை தவிர வேறு யாரும் நெருக்கி வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?